தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுகாவுக்கு உட்பட்ட டி சண்முகபுரம் ஊராட்சி, தம்பாலூரணி என்று கூட சொல்லுவார்கள். இந்த டி சண்முகபுரம் ஊராட்சியில் 2 சமூகத்தவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இதில் ஒரு சமூகத்தவர்கள் கீழத்தெரு என்கின்ற பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இவருடைய தெருக்கள் எல்லாம் சாக்கடை கழிவுநீர் செல்வதற்கான எந்த ஒரு வடிகாலும் கூட இல்லாமல் இருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதி மக்கள் சாலைகளில் நடந்து செல்லும் பொழுது வழிக்கு விழுந்துகிறார்கள். இதில் ஒரு பெண் வழிக்கு விழுந்து கால் உடைந்திருக்கிறது என்று அவரே கூறுகிறார். மேலும் இந்த மக்கள் 50 குடும்பத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். இவர்களுக்கென்று சமுதாய நலக்கூடம் இல்லை என்று கூறுகிறார்கள், மயான கூடம் இல்லை என்று கூறுகிறார்கள். அதேபோல மின் விளக்கு வசதியானது தெருக்களில் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஊரை பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு பல்பு மட்டும் தொங்கிக் கொண்டிருந்தது. மற்றபடி இந்த தெருக்கள் எல்லாம் ஒரு போஸ்ட் கூட கிடையாது. அந்த அளவுக்கு மிகவும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊராட்சி தலைவர் இவர்களுக்காக எந்தவித வழிவகைகளையும் செய்யாமல் இருக்கிறதாக அந்த பகுதியை சார்ந்தவர்கள் கூறுகிறார்கள். சுதந்திரம் பெற்றிருக்கின்றோம், 75 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த பகுதியில் ஊரில் உள்ள சாக்கடைகள் அனைத்தும் இந்த பகுதியில் தான் உள்மமாகிறது. இதனால் கொசு தொல்லைகள் அதிகமாக அந்த பகுதியில் இருப்பதாகவும் இங்குள்ள குழந்தைகள் கொசுக்கடிக்கு ஆளாகி பல்வேறு நோய்களுக்கு அவங்க சிக்கொண்டு சிதறோண்டு இருக்கிறார்கள் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த பகுதியில் ரொம்ப சாக்கடைகள் அதிகமாக இருந்து கொசு தொல்லை இங்கு அதிகமாக இருக்கு. பகலில் கூட கொசு கடிக்குது இந்த பகுதியில். ஒரு நாள் கொசு மருந்து கூட தெளிக்க மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பாருங்க, சரியான சாக்கடை, பச்சை பசையன்னு தண்ணிகளாக இருக்கு. இந்த தண்ணீர்லாம் வெளியே செல்வதற்கான வழிவகைகளும் செய்யப்படலை சொல்லி என்கிட்ட குற்றச்சாட்டு கூறுகிறாங்க. எது எப்படியும் அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க சொல்லி அவங்ககிட்ட இதில் இந்த இப்படி தண்ணி போகிறத அந்த அம்மா கீழே வந்து கூட கால் ஒடிஞ்சு இப்போ கெட்டு போட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் கேட்குறோம், சீக்கிரம் வடிகால் கட்டணும். எங்களுக்கு கல்யாண மண்டபம் வேணும், சமுதாய நலக்கூடம் வேணும், இன்னும் மையான கூட வேணும். எந்த ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் நம்ம ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம். குடி தண்ணி ஒரு குழாய் இருக்கு, ஒரே ஒரு குழாய் இருக்கு, எல்லாரும் ஒரு குழாய். ஆமா, அது அதாவது சமுதாயங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு குழாய் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழாய் போட்டிருக்காங்க, எங்களுக்கு ஒரு குழாய் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு எங்கள் பிளக்கு வழக்கத்துக்கு ஒரு 3 குழாய் இருந்துச்சு. இப்போ 3 குழாயிலும் இப்போ தண்ணிங்கிறதே வரல. இப்போ 2 குழாயை அந்த இடத்துல போர் போட்டு எடுத்துட்டாங்க. ஊருக்கு தண்ணி இதுலேருந்து தான் சப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு இந்த ஒரு குழாய் தான் இருக்கு. கரண்ட் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும், சப்போஸ் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் இந்த ஒரு குழாயில் தான் நாங்கள் இந்த 50 வீட்டுக்காரங்களும் அடிக்க வேண்டியிருக்கு. இப்போ அதனால ரொம்ப சிரமப்படுறோம். இதில் அரசாங்கம் ஏதாவது அப்படிங்கும்போது எங்களுக்கு சுமல் வரும். அப்படிங்கும்போது நாங்கள் எப்படி இந்த இடத்துல நிற்க முடியும்? அந்த இடத்துல நாங்கள் உட்காருவோம். உட்காரக்காண்டி தான் திரும்ப போட்டு வச்சிருக்கோம். அதுலயும் எங்களுக்கு உட்கார முடியல, ஏன்னா அந்த வாடகை எங்களை தாக்குது. அப்படிங்கும்போது நாங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால எங்களுக்கு கண்டிப்பா காண வசதி வேணும், மயான கூட வேணும், கல்யாண மண்டபம் வேணும். கவர்மெண்ட்ல இருந்து எங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துருங்க. இது கீழே விழுந்து ஒரு ஆளுக்கு கால் ஒடிஞ்சு உட்காந்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்ல இருந்து அப்ப எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாதா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடையாதா? தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுகா, டி சண்முகபுரம் பஞ்சாயத்து, கிழக்கு தெருவிலிருந்து பேசுகிறோம். எங்களுக்குன்னு எந்த ஒரு உதவியும் இல்லை.
எங்களுக்கு கான் வசதி கிடையாது, கல்யாண மண்டபம் கிடையாது. எங்களுக்கு சுடுகாட்டுக்கே போகணுன்னாலும் மயான கூட கிடையாது. அப்படிங்கும்போது எதுவுமே இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். நாங்கள் சின்ன குழந்த, பச்சை குழந்தைய வச்சுருக்கோம். வீட்டு வாசலில் தண்ணி போகுது, தெரு தண்ணி போகுது, மழை பெஞ்ச தண்ணி போகுது, ஆடு மாடு கட்டின தண்ணி முதல்ல போகுது. அப்படிங்கும்போது ஈ அதிகமாக வருது, கொசு வருது. அதனால எங்களுக்கு நோய் வருது, எங்கள் பிள்ளைகளுக்கு அது பாதிக்கு. அதனால் இந்த இடத்துல எங்களால் வசிக்க முடியல. எங்களுக்கு ஒரு கான் வசதி வேணும், ஒரு கல்யாண மண்டபம் வேணும், சமுதாய நலக்கூடம் வேணும். வணக்கம் சார், நான் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுகா டி சண்முகபுரம் கிராமத்திலேருந்து பேசுகிறேன் சார். எங்கள் ஊரில் வந்து கிட்டத்தட்ட சுமார் ஒரு 50 வீடுகள் உள்ளன, ஒரு 150 ஓட்டு உள்ளன. அதாவது எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எந்த ஒரு வசதியுமே வருதா இல்லை கவர்மெண்ட்லேருந்து வருதுங்களா என்னவே என்று எங்களுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு படிப்பறிவு கம்மினால அதனால் எது வருது என்ன வருதுன்னு எதுவுமே தெரியல. எங்களுக்கு தேவையானதை நாங்கள் கேட்க போகிறோன்னா என்ன, ஒரு சமுதாய நலக்கூடம் கிடையாது, ஒரு மையான கொட்டைகள் கிடையாது, ஒரு பொம்பளை ஆளுக்கு ஒரு வாறுகால் கிடையாது, ஒரு லேடிஸ் ஒதுங்குறதுக்கு மாதிரி அந்த ஒரு கழிப்பறை வசதியும் கிடையாது. எங்களுக்கான தேவை அடிப்படை வசதி அரசாங்கத்தின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் உங்கள்கிட்ட அது மட்டும் ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறோம் சார். நன்றி சார். நாங்கள் எட்டயபுரம் வட்டம் டி சண்முகபுரம் பஞ்சாயத்து சார். எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்துக்கு என்ன பிரச்சனைனா, மழை பெஞ்சாலும் எடுத்தாலும் தண்ணியானது ஓடையிலேருந்து வந்து தண்ணி ஃபுல்லாக இதில் தேங்கிக்குது சார். இது தேங்குற போது தண்ணி போகிறதுக்கு வேறு வசதி இல்லை. அது ஃபுல்லாக எங்கள் தெருவுக்குள்ளே தான் சார் அந்த தண்ணியெல்லாம் சேருது. அதனால் எங்கள் பிள்ளைங்க வந்து கொசுக்கடி, காய்ச்சல் எல்லாமே அவதிப்பட்டுருக்காங்க சார். பிள்ளைகளுக்கு வயிற்றால வாயால் எல்லாமே போகுது. அடுத்து நாங்கள் வர்ற ஜென்ரேஷன் எங்கள் பிள்ளைங்களும் இப்படி ஆயிருமோன்னு பயந்துட்டு தான் சார் இது பண்ணுறேன். எங்களுக்கு பஞ்சாயத்துலேருந்து எந்த சலுகையும் கிடையாது சார். எங்களுக்கு எதுவுமே வரல சார். எங்களுக்கு ஒரு கீழ்மட்ட தரத்தில் தான் சார் எங்களை இன்னும் வச்சு நடத்திட்டு இருக்காங்க சார். இதுக்கு என்னமோ எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து இதையாச்சும் உதவி பண்ணணும் சார். இந்த டி சண்முகபுரம் ஊராட்சி சார்ந்த இந்த மக்கள் இவங்க வந்து மயான கூடத்திற்கு செல்வதற்கான வழி பாருங்க, கருவேல மரம் சூழ்ந்திருக்கிறது ஒரு புறம், மறுபுறம் மற்றவருடைய தோட்டத்து வழியாகத்தான் செல்ல வேண்டியிருக்கிறது. இவர்களுக்கு செல்வதற்கு சரியான பாதைகள் அமைத்து கொடுக்கப்படவில்லை. அதேபோல் மயான கொட்டகையும் கிடையாது. ஒத்த பனை மரத்துக்கு கீழே தான் அங்குள்ள உடல்களை எரியூட்டுவது வழக்கமாக அவர்கள் கூறுகிறார்கள். இங்கே ஒரு கொட்டகை அமைத்து தரணும்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க, வழித்தடம் கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய அந்த பகுதி தான் அந்த மயான கூடம் இடமே. தூத்துக்குடி மாவட்டம் அருந்ததி சமுதாயத்திலேருந்து பேசுகிறேன் சார். எங்களுக்கு ஒரு மையான கூடம் கிடையாது சார். ஏதாவது ஒரு சம்பவம் ஆனால் கூட மழை டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் சார் நாங்கள் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்குது. உள்ளே சுடுகாடு வர்றதுக்கு கூட எங்களுக்கு பாதை கிடையாது சார். இந்த காடு வழியாக தான் சார் எங்களை வரணும். கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு இந்த சின்ன உதவி மட்டும் கண்டிப்பான முறையில் வந்து மையான கூடம் வந்து கண்டிப்பான முறையில் வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து விரும்பி கேட்டுக்கிறேன் சார். ஒரு மனுஷன் இறந்த பிறகு நிம்மதியாக வந்து பொசுக்கணும் சார். அந்த வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை என்ன சார் வாழ்க்கை? ஒரு கஷ்டப்பட்டவங்க ஒரு மழை காலத்தில் ஏதோ ஒரு துர்க்க நிகழ்ச்சின்னா நாங்கள் வந்து எப்படி நீங்கள் பார்த்தீங்களா சார், அந்த வேலிக்குள்ளே கூடி தான் கொண்டு வரணும். இதுதான் எங்கள் சுடுகாடு. மழை பெஞ்சால் நாங்கள் வந்து மேலே தகரத்தை பிடிச்சிக்கிட்டே தான் நாங்கள் பிணம் பொசுக்கணும். இதுதான் எங்கள் வாழ்வாதாரம். இந்த ஒரு வில்லேஜில் இவ்வளோ ஒரு கழிவளத்தில் இவ்வளோ மக்கள் இருந்து இவ்வளோ தெருவு இருந்து எங்களுக்கு பார்த்து